ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு உரித்தது, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க தாளிக்கலாம். எண்ணெயில் கடுகு, ஒரு 4 வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு சின்னதாக பெருங்காய கட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே உரித்த பூண்டு, காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சம் கலர் மாற வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் தனியாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ அதை சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் பருப்புகளையும் சேர்த்து கலந்துக்கோங்க. ஆற வச்ச சாதத்தில் நல்லா கலந்து எடுத்தோன்னா புளி சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், புளி சாதம் கலரி எடுத்தாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.